விக்ரம் ஃப்ளைட்டில் ஏறுவதற்காக மிகுந்த பதற்றத்தோடு ஏர்போர்ட்டுக்கு ஓடிக்கொண்டிருந்தான். ஆனால் அவன் தோற்றத்தை பார்த்து அங்கிருந்த CASF செக்யூரிட்டி கார்டு அவனை உள்ளே அனுமதிக்கவில்லை. ஹே, எங்க போயிட்டு இருக்க நீ? சார், எனக்கு யூஎஸ்க்கு ஃப்ளைட் இருக்கு. நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல ப்ளீஸ் சார். எடு டிக்கெட் எடு. சார், டிக்கெட் உள்ள இருக்க என்னோட மேனேஜர் கிட்ட இருக்கு. ப்ளீஸ் சார். ஏய் போ, அதெல்லாம் உள்ள விட முடியாது இடியட். இது ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட் இல்ல. எவன் வேணாலும் உள்ள போறதுக்கு. போ முதல்ல இங்க இருந்து. கையெடுத்து கும்பிடுறேன். 30 மினிட்ஸ்ல எனக்கு யூஎஸ் ஃப்ளைட் இருக்கு. ப்ளீஸ் சார், டிக்கெட் உள்ள இருக்கு. நீ ஒரு பிச்சைக்காரன். Dress எல்லாம் அழுக்கு, செப்பல் ஃபுல்லா மண்ணு. என்ன சொல்ற? உனக்கு ஃப்ளைட்டா? அரை மணி நேரத்துல, அதுவும் யூஎஸ் போறதுக்கு. டேய், கனவுல கூட உன்னால அங்க ஃப்ளைட்ல போக முடியாது. போ, சரி கதை போ. நான் உங்க முன்னாடி கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு ஃப்ளைட் இருக்கு. ப்ளீஸ், நான் போகணும் சார். ப்ளீஸ். அப்ப நீங்க எது போக மாட்டல? ப்ளீஸ் சார், நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன் சார். ப்ளீஸ் போடா சார். உன்னை நான் அடிச்சே கொன்னுடுவேண்டா, புரியுதா? ஓய் விக்ரம். அது விக்ரமின் மனைவி சுரபி. அவள் சிட்டியின் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவள் தன் கணவன் விக்ரம் CASF செக்யூரிட்டி கார்டு தள்ளிவிட்டதை பார்த்தாள். விக்ரமும் சுரபியும் பெயருக்குத்தான் கணவன் மனைவி. ஏனென்றால் சுரபி தாத்தாவின் கட்டாயத்தினால் இந்த திருமணம் நடந்தது. அதன் பிறகு விக்ரம் சுரபி வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையாக ஒரு வேலைக்காரனைப் போல நாயை விட மோசமாக வாழ்ந்து வருகிறார். மிஸ்டர் லோக்கல், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு தெரியும் தானே, இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்வெஸ்டர்ஸ் வர போறாங்க. நான் உங்களை வெல்கம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன். இந்த இடத்துல எந்த டிராமாவும் நடக்கக்கூடாது. இங்க நீ எதுக்காக வந்தியோ அது அப்படியே விட்டுட்டு போங்க. இருந்து சீக்கிரம் கிளம்பு. சுரபி, எமர்ஜென்சியா நான் அமெரிக்கா போகணும். கையில டிக்கெட் இல்லாம உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். ஹவ் டேர் யூ! முதல்ல வெளியே வந்தா என் கையை பிடிச்சி பேசுற வேலை வச்சுக்காத. அமெரிக்கா போறியா நீ? எனக்கு அமெரிக்காவோட ஸ்பெல்லிங் ஒரே ஒரு தடவை சொல்லிடு. அமெரிக்காவுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நான் எதுக்கு அமெரிக்கா டிக்கெட் போட்டு தரணும்? விக்ரம் பிளாட்ஃபார்மில் தள்ளுவண்டி வைத்து சுண்டல் வியாபாரம் செய்து வருகிறான். இவனுக்கு அமெரிக்காவில் என்ன வேலை இருக்க போகிறது? வாயை மூடிட்டு இங்கிருந்து போய் நான் கூட்டிட்டு வர இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வை. வேற எந்த கோல்மால் வேலையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுக்கோ. இப்ப வெளிநாட்டுக்கு போறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கல. வீட்டை விட்டு வெளியே போக முடியாத மாதிரி நீ யோசிச்சு பார்க்காத அளவுக்கு உன்னை வீட்டுக்குள்ளேயே அடக்கி உடக்கி வச்சிருவேன். ஜாகிரதையா இருந்துக்கோ ப்ளீஸ். ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். சுரபி, உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். அப்போது சுரபியின் பிசினஸ் பார்ட்னரான சந்துரு அங்கு வந்தான். சுரபியிடம் பேசினான். ஹே, இந்த மாதிரி பிச்சைக்காரங்க கிட்டலாம் உனக்கு என்ன பேச்சு? 50 ரூபாய் தூக்கி போட்டு துரத்து. நீ தேவையில்லாம தலையிடாத. நான் என் வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்றான் சுரபி? இவன் உன் ஹஸ்பண்டா? சந்துரு இந்த கேள்வியை கேட்டவுடன் சுரபி அதிர்ச்சியால் அமைதியாக நின்றாள். அதன் பின் சிரித்துக் கொண்டே பேசினாள். Come on சந்துரு, seriously? Look at him. இவனுக்காக சந்தேகப்படுறியா? இவன் அப்பியரன்ஸ பாரு. இந்த ஆள் கூட நிக்கிறதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. நீயே நினைச்சு பாரு. இவெல்லாம் என் ஹஸ்பண்டா? பிச்சை கேட்டு வந்தான் சந்துரு. ஒன்னு பிச்சை போடு, இல்லைன்னா இங்க இருந்து துரத்து. ஏன்னா இந்த ஆளு என்னோட ஹஸ்பண்டா இருக்கவே முடியாது. முதலில் சுரபியை விக்ரம் சிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தான். அவன் அம்மாவிற்காக அந்த ஹாஸ்பிட்டல் சென்றிருந்தான். ஒரு பணக்கார பெண் அவளுக்கான மற்ற வேலைகளை விட்டுவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த கேன்சர் பேஷண்ட்டுகளிடம் கிஃப்ட் கொடுத்து கொண்டிருந்தாள். அவள் மிகுந்த அன்போடும் கருணையோடும் கிஃப்ட் கொடுத்தாள். அந்த கேன்சர் பேஷண்ட்டுகளும் அவர்கள் அன்பை அவளிடம் வெளிப்படுத்தினர். இந்த விஷயத்தை பார்த்ததிலிருந்து விக்ரம் சுரபியிடம் தன் மனதை இழந்தான். அப்போதிலிருந்தே விக்ரம் சுரபியை காதலிக்க ஆரம்பித்து விட்டான். ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்தவன் தான் தன் கணவனாக போகிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை. பிச்சைக்காரன் நாய் நீ. நான் உன்னை அடிச்சு மூஞ்செல்லாம் உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதை எங்கிருந்து போ. விக்ரம் தன் நிலைமை நினைத்து அவன் தன் மனதுக்குள் அழுதான். அவன் அங்கிருந்து வெளியில் செல்வதற்கு முன் ஏர்போர்ட் வாசலில் ஒரு பிளாக் கலர் கார் வந்து நின்றது. அதிலிருந்து சிட்டியின் பெரிய பிசினஸ்மேனான நிதின் வர்மா வந்து இறங்கினார். உடனே அவர் பார்வை விக்ரமின் மேல் பட்டது. விக்ரமை பார்த்து கொண்டே வந்தவர் அவனிடம் பேசினார். மிஸ்டர் விக்ரம், நீங்க சார், உங்களுக்கு எனக்கு தெரியுதா? நிதின் வர்மாவை யாருக்கு தான் தெரியாது. சுரபி அவரை பார்த்தவுடன் கண்டுபிடித்து விட்டாள்.
அவர் விக்ரமுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த சுரபியும் சந்துருவும் அதிர்ச்சி அடைந்தனர். மிஸ்டர் நிதின் வர்மாவை இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி தெரியும்? அதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நிதின் வர்மா 5000 crores ப்ராப்பர்ட்டிக்காக தான் இங்க வந்தாரு. ஆனா அந்த உதவாக்கர கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்காரு? ஐம் ஷூர் அவரோட டிரைவரா இருப்பான். ஹலோ, நீங்க சீக்கிரம் வாங்க, இமீடியட்லி. மிஸ்டர் நிதின் வர்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஏர்போர்ட்ல என்டர் ஆயிட்டான். ஆனா ஏர்போர்ட்ல போய் என்ன பண்ண போறான்னு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் நிதின் வர்மா ரைட்? ஹாய், நான் சுரபி, சரவணன் குரூப்போட CEO. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் மீ ஆஸ்கிங். நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு அவனை எப்படி தெரியும்? ஏன்னா அவன் பார்க்க ரொம்ப லோக்கலாக தெரியுறான். உங்களுக்கு அந்த உதவக்கரையை எப்படி தெரியும்? யூ மீன் மிஸ்டர் விக்ரம்? ஆர் யூ கிட்டிங்? நீங்க மிஸ்டர் விக்ரம லோக்கல்னு சொல்றீங்க? பிசினஸ் மார்க்கெட் பக்கமே வந்தது இல்லையா மேடம்? தேவையில்லாம அவர் இப்படி பேசாதீங்க. ஓகே, நான் கிளம்புறேன். சுரபி நிதின் வர்மாவின் இந்த வார்த்தைகளை கேட்டு ஏன் இப்படி பேசுகிறார் என்று சற்று குழப்பமடைந்தாள். மறுபக்கம் ஏர்போர்ட்டுக்குள் சென்ற விக்ரம் மிகுந்த பதட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கும் போது அவனது மேனேஜரை சந்தித்தான். இதுதான் உங்க யூஸ்க்கான டிக்கெட். இது உங்களோட ஃபோன். சீக்கிரம் கேட் நம்பர் 3 போங்க. உங்ககிட்ட டைம் இல்ல. ஓகே, தேங்க்யூ. விக்ரம் மேனேஜரிடம் பேசிவிட்டு கேட் நம்பர் 3க்குள் நுழைந்தான். கேட் நம்பர் 3க்குள் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு ஆண் வந்தான். அவனை இடித்து இருவரும் கீழே விழுந்தனர். சார் நீங்கள் ஓகே தானே? அறிவு இருக்கா? ஏர்போர்ட் அது இது ஒன்றும் பார்க்கல, புரியுதா? இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்களை உள்ள யார் விட்டது? சாரி சார், அவசரத்தில் வந்ததால தெரியாமல் அடிச்சிட்டேன். எனக்கு ஃப்ளைட் போயிடும், நான் போய் ஆகணும். சாரி. ஏய் ஸ்டே, என்னை இடிச்சிட்டு ஃப்ளைட்டில் என்ன இந்த ஏர்போர்ட்லேருந்து 2 மினிட்ஸில் தூக்கிடுவேன், புரியுதா? உனக்கு தெரியல நீ யாரை இடிச்சிருக்க சார். புரியுதா? எங்களோட எம்டி அடிச்சிருக்க. உனக்கு இவர் யாருன்னு தெரியல. இவர் பிரைம் ஏர்லைன்ஸோட எம்டி. சார், என் ஃப்ளைட் கூட பிரைம் ஏர்லைன்ஸோடது தான். ப்ளீஸ், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் என்னை விட்டுருங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளீஸ் சார். எமர்ஜென்சி? கிவ் மீ. சார், என் டிக்கெட். ஏய், நான் பார்க்குறேன் உன்ன மாதிரி ஒரு லோக்கல் எப்படி என் ஏர்லைன்ஸில் போகிறேன். ப்ளீஸ் சார், புரியுதா? போட சார், ப்ளீஸ் சார், கீழே அவன் டிக்கெட். என் டிக்கெட். ஓ சார், சார் என் டிக்கெட்டை கொடுங்க. நீதா விட்டுறாதீங்க அவனை. என்ன கொடுங்க. ஸ்டே தர், புரியுதா? ஏய், அவன் டிக்கெட்டை கீழ். You better watch it, okay? How dare you? என்ன தைரியம் இருந்தால் என் டிக்கெட்டை கிழிச்சிருப்பேன். ஒரே ஒரு ஏர்லைனுக்கு எம்டியாக இருந்துக்கிட்டு ரொம்ப பெரிய ஆள் நினைப்போ. 10 நிமிஷம், அடுத்த 10 நிமிஷத்தில் உன்னை கீழே தள்ளுறேன். பார்க்குறியா? 10 நிமிஷத்தில் என்ன கீழே தள்ளுறானா? அவ்வளோதானே சேலஞ்சு? சரி, நான் இங்கே இருக்கேன், பார்க்குறேன் நீ என்ன பண்ணுற. இரு, பார்க்குறேன். நிறைய பேர்த்த பார்த்தாச்சு. ஹலோ, நான் சொல்கிறத கேளு. விக்ரம் மாஸ்டர் பேசுகிறேன். அன்பான வாடிக்கையாளர்களுக்கு சற்று முன் கிளம்பிய பிரைம் ஏர்லைன் சேவை நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது. அந்த காரணத்தினால் ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு மிகவும் வருந்துகிறோம். அனைத்து பயணிகளும் மன்னிக்கவும். Hey, mister. Hello. Authority.
நான் எந்த பெர்மிஷன் ஆர் நோட்டீஸும் கொடுக்கல. எப்படி இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது? சார் அது மேலிடத்துல இருந்து வந்த இமிடியேட் ஆர்டர். ஆர்டர்? உங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க சார். வாட்? கிரைம் ஏர்லைன்ஸை பேன் பண்ணிட்டாங்க. நீங்க எதுனாலும் அங்க பேசிக்கோங்க. ஹலோ ஹலோ. நான் சொன்னேன்ல 10 நிமிஷத்தில் உன்னை ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டேன்னா உன்னோட ஏர்லைனை பேன் பண்ணிட்டேன். சடனாக நடந்துருச்சா? ஆனா நீ ஒரு சாதாரண ஆள் தானே. நீ எப்படி இதெல்லாம் பண்ண? ஆ? நான் ஒரு crore ஆள். என்கிட்ட பவர் இருக்கு. என்னோட ஏர்லைன்ஸை பேன் பண்றதுக்கு பிரைமரி சோர்ஸோட நிறைய ஆர்டர் தேவைப்படும். ஆனா எதுவுமே இல்லாம ஒரு கால் பண்ணி எப்படி? இப்போ வர 3 ஏர்லைன் பேன் ஆயிடுச்சு. இந்தியாவில் ஃப்ராடு பண்ணி ஸ்விஸ் பேங்க்கில் பணம் போட்டிருக்கேல்ல, ஞாபகம் இருக்கா? ஏய், அதுக்காக உன்னை ஜெயிலில் போட்டிருக்கணும். ஆனால் நான் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கேன். அதான் உன்னை இதோட விடுறேன். இல்லை உன் கையில் திருவோடு கொடுத்து பிச்சை எடுக்க வச்சிருவோண்டா. சார் நீங்க அர்ஜென்ட்டா யூஎஸ்க்கு போயே ஆகணும். நான் உங்களுக்கு பிரைவேட் ஜெட் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம இப்போ கிளம்பணும். எஸ் சார். பிரைவேட் ஜெட்? அப்படின்னா இவன் ஒரு சாதாரண ஆள் இல்ல. இவன் பெரிய பணக்காரன், ஒரு பவர்ஃபுல்லான ஆள். நில, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சாரி மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. ஹானஸ்ட்லி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உடனே உங்களுக்கு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ சார். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது சார். இப்போ ஏர்லைனே இல்லையே, தப்பு எப்படி நடக்கும் சார்? Good morning, sir. குட் மார்னிங். Sir, bag please. இட்ஸ் ஆல் ரைட். Sir, please give me. I will keep it. யா, தேங்க்யூ. அப்போது யூஎஸ்ல இருந்து ஒரு கால் வந்தது. ஹலோ விக்ரம் சார், நீங்க யூஎஸ் வரதுக்கு எந்த அவசியமும் இல்லை. பிளட் டோனர் கிடைச்சிட்டாங்க. பெரிய ஐயா இப்ப சேஃப் ஆயிட்டாரு. நாங்க எல்லாரும் நாளைக்கு இந்தியா வரோம். தேங்க் காட். நான் ரொம்ப பயந்துட்டேன். கீப் மீ போஸ்டட். ஓகே ஓகே. இப்போது விக்ரம் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பி நேராக தன் மாமியார் வீட்டுக்கு வந்தான். அங்கு எப்பவும் போல விக்ரம் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து சுரபிக்கு லஞ்ச் பேக் செய்து காதில் இயர்போனுடன் அவள் ஆபீஸுக்கு வந்தான். குட் மார்னிங் மிஸ்ஸஸ் ரூபா, எப்படி இருக்கீங்க? பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹலோ, ஹவ் ஆர் யூ? யூ என்ன ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க ரூபா? God. நீ எப்பவும் வேலைக்கார மாதிரி வீட்டு வேலை மட்டும்தான் செய்வியா? நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டியா? நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனோட மருமக. உனக்கு நியூஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியாதா? என்னாச்சு ரூபா மேம்? அங்க பாரு. டெண்டர்ஸ் கிடைக்காததால் சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது. இந்த 2000 கோடி டெண்டர் மூலம் திவாலாக போகும் கம்பெனியை மீட்க இருந்த கடைசி வாய்ப்பும் கை நழுவி விட்டது. கடனில் கவிழ போகும் கம்பெனியை எப்படி மீட்க போகிறார் CEO சுரபி? ரிஷப் சுரபியின் பிசினஸ் பார்ட்னர். அவன் சுரபியை திருமணம் செய்ய இருந்தான். ஆனால் சுரபியின் தாத்தா இருப்பதற்கு முன் தெருவில் உணவு விற்கும் சாதாரண இளைஞனான விக்ரமுக்கு தன் பேத்தியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தார். பின் அவர் இறந்துவிட பிசினஸ் பொறுப்பு அனைத்தும் சுரபியின் அப்பா சரவணனின் தலையில் விழுந்தது. பிரச்சனையில் இருக்கும் கம்பெனியை மீட்க சரவணன் மிகவும் போராடினார். ஆனால் எல்லாம் தோல்வியில் முடிய
மன உளைச்சலில் சரவணன் படுத்த படுக்கையானார். அதனால் சுரபி கம்பெனி பொறுப்பை ஏற்று நடத்தி வருகிறாள். ரிஷப் நினைத்தால் இந்த பிரச்சனையை தன் அப்பாவின் நண்பர் நாராயணன் மூலம் சுலபமாக முடிக்கலாம். ஆனால் அவளை அடைய முடியாத கோபத்தில் அவன் உதவ முன்வரவில்லை. சுரபி எப்படியாவது கம்பெனியை மீட்க வேண்டும் என்று பதட்டத்தில் இருந்தாள். டெண்டர் கிடைக்காதால எல்லா இன்வெஸ்டர்ஸும் நம்மளை கைவிட்டுட்டாங்க. இது பாருங்க, த பேலன்ஸ் ஷீட் இஸ் லுக்கிங் வெரி பேட். தே டோன்ட் ட்ரஸ்ட் அஸ் எனி மோர். இப்படியே போச்சுன்னா நம்ம கம்பெனி திவால் ஆகிடும். No, 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 no. This cannot happen. I can't let this happen. இது வெறும் கம்பெனி மட்டும் இல்ல, தாத்தா அவரோட ரத்தத்தை சிந்தி உழைச்சு இந்த கம்பெனியை உருவாக்கி இருக்காரு. இங்க இருந்து வெளிநாடு வரைக்கும் கம்பெனியை கொண்டு போயிருக்காரு. இது அவரோட பல வருட உழைப்பு, கனவு. ஒரு சின்ன தப்பால அவரோட இத்தனை வருஷ உழைப்பும் தியாகமும் வீணா போறத நான் விட மாட்டேன். We have to do something. I can't lose this company. This is not the option. நீங்க ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். ஏதாவது ஐடியா இல்ல சொல்யூஷன் கொடுங்க. Somebody just find a way. சுரபி, உன் தாத்தாவுக்கு சில லாயல் அசோசியேட்ஸ் இருந்தாங்க. அவங்க கூட நாங்கள் பிஸ்னஸ் பண்ணோம். ஆனால் தாத்தா போனதுக்கப்புறம் ரிஷப் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவங்க கூட நாங்கள் பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். உனக்கு ஓகேனா அவங்க கூட கம்பெனி மர்ஜர் பற்றி பேசலாம். அங்கிள், தட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். எனவே எனக்கு நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க நம்ம கூட மர்ஜர் பண்ணுவாங்களான்னு சந்தேகம் தான். மோகன், லெட்ஸ் லுக் அட் அதர் ஆப்ஷன். மீன்வைல், வாட் கேன் வி டு? ராஜமோகனும் சுரபியின் தாத்தா புருஷோத்தமனும் பல வருட நண்பர்கள். ஆனால் இன்று பெயரளவில் மட்டுமே அவர் கம்பெனியின் அட்வைசர். டெண்டர்ஸ் கிடைக்காததால் சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது. Hello? இந்த 2000 Yes, ma'am. டெண்டர் மூலம் Yes, ma'am, I'll get the files. கம்பெனியை மீட்க இருந்த கடைசி வாய்ப்பும் கை நழுவி விட்டது. கடனில் கவிழ போகும் கம்பெனியை எப்படி மீட்கப் போகிறார் CEO சுரபி? மேம், சுரபிங்க. விக்ரம், நீ வீட்டுக்கு போ. நான் அவசரமா இந்த ஃபைல்ஸை கொண்டு போகணும். சுரபி நான் உடனே பார்க்கணும். ஐ நீட் டு மீட் ஹர் ரைட் நவ் ப்ளீஸ். விக்ரம், அடம் பிடிக்காத. வீட்டுக்கு போ. நீங்கள் எங்கே போகிறீங்க? மீட்டிங் ரூம். செக்யூரிட்டி ரூபா மீட்டிங் ரூமுக்குள் நுழைய அவருக்கு பின்னால் விக்ரமும் மீட்டிங் ரூமுக்குள் நுழைந்தான். விக்ரம் வந்ததை பார்த்ததும் எல்லோருக்கும் முகம் மாறியது. சுரபி, விக்ரம், இருங்க. இந்த ப்ராப்ளமை பற்றி நான் உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று பேசுகிறேன். விக்ரம், நான் இப்போ ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். ப்ளீஸ் என்ன தொல்லை பண்ணாத. 5 minutes ப்ளீஸ். கிவ் மீ 5 ஐ minutes. டோன்ட் ஹேவ் டைம் விக்ரம். 5 minutes ப்ளீஸ். கிவ் மீ 5 minutes. இங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. கம்பெனி விஷயத்துல மூக்க நுழைக்காதன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் விக்ரம். மரியாதையா இங்க இருந்து கிளம்ப போடா. சுரபி, முதல்ல இவனை வெளியே அனுப்பு. எல்லா போடா. பிரச்சனையும் இவனால தான். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, இவனை வெளியே தள்ளுங்க. சார், இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் மீட்டிங்க்கு போங்க ப்ளீஸ். He can help you. அவர் சுரபியோட தாத்தா கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். ஆனால் ரிஷப் வந்ததுக்கு அப்புறமா
அவன் சைட்லைன் பண்ணிட்டான். அவர் செயின் ஸ்மோக்கர். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிகரெட் பிடிக்க இங்க வருவாரு. நீ இங்கேயே வெயிட் பண்ணி அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணு. நான் கீழே போறேன். ஓகே? ஓகே. விக்ரம் அங்கு ராஜமோகனுக்காக காத்திருந்த சமயத்தில் தன் போனை எடுத்து ஒருவருக்கு போன் செய்தான். ஹலோ, எப்படி இருக்கீங்க? விக்ரம் சார், உங்களை நேர்லையும் பார்த்தாச்சு, ஃபோன்லையும் பேசியாச்சு. நான் சூப்பராக இருக்கேன். சரி சொல்லுங்க சார். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். இட்ஸ் மை ப்ளஷர் சார். நீங்க சீக்கிரமா அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி சொல்லுங்க. நான் வைக்கிறேன். ஓகே, பாய். ஹலோ சார். ராஜ்மோகன் சார், சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ராணா கம்பெனி மர்ஜர் எப்படி இருக்கும்? ராணா கம்பெனியா? இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அவங்க எங்களோட பழைய பிசினஸ் அசோசியேட்ஸ். ஹவு டு யூ நோ தம்? அதற்கு பின் விக்ரம் சொன்னதை கேட்டு ராஜமோகன் பெரும் வியப்பில் ஆழ்ந்தார். உடனே ராஜமோகன் விக்ரமை தன்னோடு அழைத்துக் கொண்டு மீட்டிங் ரூம் சென்றார். இந்த ஒண்ணுத்துக்கு உதவாதவன் இங்க என்ன பண்றான்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ரிஷப். சுரபி, நாம விக்ரம் சொல்றதை கேட்கிறோம். பிகாஸ் he has a very good plan. பிளானா? இவனா? யூஸ்லெஸ். உன் வயசை விட அதிக வருஷம் நான் இந்த கம்பெனியில உழைச்சிருக்கேன். இந்த பிரச்சனைக்கு நடுவே சுரபிக்கு அவள் தாத்தா சொன்ன முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அம்மாடி சுரபி, விக்ரம் உனக்கு ஒரு நல்ல துணையாக இருப்பான். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, உனக்கும் நம்ம கம்பெனிக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் விக்ரம் உன்னை காப்பாற்றுவான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இனாஃப். அமைதியா இருங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க ரிஷப், ப்ளீஸ் பி குவைட். மறந்துடாதீங்க, இந்த கம்பெனியோட பாஸ் நான் தான். டெசிஷன் மேக்கிங் பவர் இஸ் இன் மை ஹேண்ட். மை டெசிஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபைனல். விக்ரம், உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு. வா விக்ரம், எங்க உட்கார். முதல்ல எனக்கு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட்டு வேணும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் வேணும். அதை பார்த்துட்டு தான் பேச முடியும். சுரபி, திஸ் இஸ் டூ மச். நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸை அவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ணக்கூடாது. விக்ரம் கிட்ட லேப்டாப் கொடு. ப்ளீஸ். இந்தா. சுரபி, நீ இவன் ரிஷப், நீ உன் பாஸோட ஹஸ்பண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கங்கிறத மறந்துடாத. நெக்ஸ்ட் டைம் பி கேர்ஃபுல் ரிஷப். 2 வருடங்களில் முதல் முறையாக சுரபி விக்ரமை சப்போர்ட் செய்தாள். விக்ரம் சந்தோஷத்தில் திளைத்தான். விக்ரம், யூ கண்டினியூ. பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஃபியூ டிரான்சாக்ஷன் சரியில்லையே. இன்வெஸ்டர்ஸ் கம்பெனி விட்டு போகிறதுலையும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. சம்திங் இஸ் ராங். அட மேடம், இவர் என்ன பேசிட்டு இருக்காரு? தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத. கம்பெனியை எப்படி காப்பாற்றணுங்கிறத சொல்லு. நாம நம்ம கம்பெனியோட எல்லா ஷேர்ஸையும் பைபேக் பண்ணுவோம். சிம்பிள். ஓ வாவ், வாட் அ ஃப்ரெஷ் நியூ பிளான். அட, இதை பத்தி எல்லாம் நாம யோசிக்காமையா உட்காந்துருக்கோம். அமைதியா இருங்க விக்ரம். We don't have the funds. Give me 1 minute. Just 1 minute. விக்ரம் தனியாக போய் ஒரு போன் செய்தான். அதை கேட்டு எல்லோரும் திகைத்து போயினர். சரிங்க, பாருங்க, நான் சொல்கிறத ரொம்ப கவனமாக கேளுங்க. முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, ராணா கம்பெனியிலேருந்து சரவணன் இண்டஸ்ட்ரீஸுக்கு உடனே 5 crores ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அடுத்தது, ராணா கம்பெனிஸ் சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் கூட நடக்க இருக்கிற மர்ஜரை உடனே அனௌன்ஸ் பண்ணணும். அப்புறம் ஃபைனலாக கபூர் இண்டஸ்ட்ரீஸோட எல்லா ஷேர்ஸையும் வாங்கிடணும்.
சுரபி விக்ரம் சொன்னதையெல்லாம் கேட்டு நம்ப முடியாமல் உட்கார்ந்திருந்தாள். இத்தனை நாட்கள் எதற்கும் உதவாதவன் என்று நினைத்தவன் இன்று அவள் கம்பெனியை காப்பாற்றப் போகிறான் என்பதை அவளால் துளி கூட நம்ப முடியவில்லை. விக்ரம், நீ யாரு? பிரேக்கிங் நியூஸ், we have a huge news. ராணா இண்டஸ்ட்ரீஸ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ் கூட merge பண்ணிட்டாங்க. இது பிரச்சனையில இருக்கிற சரவணா இண்டஸ்ட்ரீஸை காப்பாத்திடும். சரவணா இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸ் எல்லாம் திரும்ப வாங்கிட்டாங்க. இந்த merge சரவணா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது. அதோட இந்த கம்பெனியை மீட்டெடுக்கவும் இது உதவியா இருக்கும். விக்ரம் சுரபி கேட்ட கேள்விக்கு பதில் அளிப்பானா? விக்ரம் உண்மையில் யார்? அவன் ரகசியம் என்ன? அவனுக்கு ராணா இண்டஸ்ட்ரீஸுடன் என்ன தொடர்பு? பாக்கெட்டில் 10 ரூபாய் இல்லாதவன் எப்படி 5 கோடி பணத்தை கொண்டு வந்தான்? எப்படி ராணா கம்பெனியோடு மெர்ஜர் நடத்தினான்? சுரபிக்கு டெண்டர் கிடைக்காததற்கு ரிஷப் தான் காரணமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து கேளுங்கள். மிஸ்டர் லோக்கல். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.